வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தாங்க. வேர்க்கடலையும் தக்காளியும் வச்சு நல்ல சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதே இது நீங்கள் காஞ்ச வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த பருப்பை லைட்டாக ஒரு பாதி அளவு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலையை சேர்த்துக்குங்க. இது நான் பச்சையாக சேர்க்குறதுனால இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா சேர்த்தே வதக்கிக்கலாம். கரெக்டாக நல்லா ரெண்டும் வறுபட்டு வந்துடும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் எல்லா பருப்பும் நல்லா வறுபட்டு வரும். இதிலே காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் செவந்து வறுபட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். திரும்பவும் அதே எண்ணெய் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயெல்லாம் காஞ்சோடும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 தக்காளி பழம், நல்லா பெரிய சைஸில் உள்ள 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. இது வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும் சேர்க்கும் போது. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த அந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை பார்த்திங்கன்னா குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரும். நைஸாக அரைச்சோம் அப்படின்னாக்கா அந்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சட்னியை நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேர்க்கடலை உள்ள அந்த குழப்பு தெரியாது. சாப்பிட்றதுக்கும் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குவோம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துற வேண்டியதான். இப்போ நம்மளோட தாளிப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வதக்கிட்டு சேர்க்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்பை சட்னி கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா சட்னி ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பணியாரத்துக்கெலாம் இந்த சட்னி ரொம்பவுமே அருமையாக இருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.